கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த காலவெளியில நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் செபிக்கலாம். கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய சபையை பாதுகாத்தார், நம்முடைய ஊழியத்தை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார். இந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. அந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய், கர்த்தருடைய கரணமோடு கூட இருக்கும்படியாய் நாம் எல்லாரும் கண்களை மூடி, இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீ உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே, அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பீரா, அவனியோர் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஆமென், ஆமென். கர்த்தர் 6 மாதங்களும் நமக்கு செய்ததான நன்மைகள் அது ஏராளம், அது தாராளம். அதை எண்ணி கர்த்தரை ஒரு விஷயாய் கூட நன்றியோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த காலவெளியில கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் செபிக்கலாம். 6 மாதங்களும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடினாலே, ஜீவனை தந்தபடினாலே, சுகத்தை தந்தபடினாலே, பலத்தை தந்தபடினாலே, ஆசீர்வாதத்தை தந்தபடினாலே, ஹல்லேலூயா, நல்ல அப்பத்தின் தண்ணீரின் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தபடினாலே, நம்முடைய குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி தந்தபடினாலே, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினபடினாலே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் போய் நேரம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எல்லாரும் செபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்களும் நீர் எங்களை நடத்தி வந்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்களும் எங்களை ஜீவனோடு வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்களும் எங்களையும் எங்கள் குடும்பங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை போஷித்தவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்களும் இந்த சபையையும் ஊழியத்தையும் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நான் நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நாளின் காலவளைக்க நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்களும் எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் சபையையும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து வந்த நல்ல தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்களும், இந்த 2020ஆம் வருஷத்தின் முதல் 6 மாதங்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த நல்ல பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். குறையில்லாமல் எங்கள் நடத்தி வந்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் எங்களை நடத்தி வந்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். வருகிற 7ஆவது மாதத்திலேயும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும்படி, எங்கள் ஊழியங்களை நடத்தும்படி, சபைகளை நடத்தும்படி, ஆண்டவரே ஜனங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் குறையில்லாமல் நடத்தின கர்த்தர் 7ஆவது மாதம் முழுவதும் எங்களை குறையில்லாமல் நடத்துவீராக, கண்மணி போல காத்தருள்வீராக, உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வைத்து மூடிக்கொள்வீராக, கண்ணின் மணியை போல காத்தருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசு நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போம் என்கிற பாடலை நம்மளால் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததான் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை
இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் சோத்தரிப்போவே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்னும் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 11வது பாடல் ஜெபத்தோட்டத்தை இருந்தே 11வது பாடல் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு என்கிற பாடல் நம்மளால் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும்.
பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். நம் கண்களை மூடி செபிக்கலாம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆமென். இந்த காலவளைக்க நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த 6 மாதங்களும் காத்து 7வது மாதத்தை காணும்படியாய் எங்களுக்கு ஜீவனின் சுகத்தின் பலத்தின் தந்த நல்ல தயவுக்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. 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 கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். கண்மலையே வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறேன். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை, நான் என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. ஆமென். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து
கரத்தினால் உன்னை மூடிக்கொண்டேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே இந்த 6 மாதங்களும் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களை வைத்து நீ மூடி பாதுகாத்து வந்த நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த 6 மாதங்களும் நடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திலேயும் கர்த்தர் எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, வேதம் முழுவதும் வாக்கு தத்தங்களினாலே நிறைந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, வேதம் முழுவதும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவரே வார்த்தைகள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் மனிதனுக்கு எழுதி கொடுத்த ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் தான் ஆண்டவரே உடைய வேதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. இந்த காலவேளையிலும் நீர் எங்களுக்கு தேவையான வாக்கு தத்தத்தை தந்து இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்கு தத்தமே. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை ஆசீர்வதிக்க கூடியதே. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதே. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை மேன்மைப்படுத்தக்கூடியது. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6 மாதங்களும் வாக்குத்தத்தம் தந்து நடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திலேயும் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில பலிக்கட்டும், சபையில பலிக்கட்டும், எங்கள் ஊழியங்களில பலிக்கட்டும், எங்கள் குடும்பங்களில வந்து பலிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தும் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அத்தியாயம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. 26வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையின்படியே நடத்துவாரா. தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், நம்மால ஒன்று செய்ய முடியாததுதான், நம்மால ஒன்று சாதிக்க முடியாததுதான், நம்மால எதையும் செய்ய முடியாததுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய கர்த்தராலே கூடும். வேதம் முழுவதும் தேவனாலே எல்லாம் கூடும் என்பதற்கு ஏராளமான சம்பவங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். செங்கடலை பிரிக்க தேவனாலே கூடும். எரிகோவை தகர்க்க தேவனாலே கூடும். கண்மலையை பிளந்து தண்ணீரை ஓடிவர பண்ண கர்த்தருடைய ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்க தேவனாலே கூடும். பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பி தம்முடைய ஜனத்தை போஷிக்க தேவனாலே கூடும். தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்க தேவனாலே கூடும். எதிரிகளை நிர்மூலமாக்க தேவனாலே கூடும். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண தேவனாலே கூடும். நம்முடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண தேவனாலே கூடும் என்று சொல்லி ஏராளமான காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல தேவனாலே கூடும். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்மளால முடியலன்னு சொல்றோமோ அதையெல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏலி அன்னாலை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் உனக்கு அவர் அருள் செய்வார், அவரால் செய்ய முடியும் என்பதை அவன் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த காலவெளியிலும் கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண அவராலே முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இது நடக்கல அது நடக்கல எப்படி ஆகுமோ என்று சொல்லி பயந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவராலே முடியும். நான் நம்புகிறது அவராலே வரும். வேதம் சொல்லுகிறது 118ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அது கர்த்தராலே வந்தது, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 126ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
ஆகவே தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இந்த மாதத்துல நான் உங்களை ஆசீர்வதித்து செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மால ஒண்ணும் முடியாது, அதை நீங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். நம்மால, நம்முடைய திறமையினால, நம்முடைய பலத்தினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய காரியங்களினால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா இயேசுவால எல்லாம் செய்ய முடியும், தேவனால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் கர்த்தரால செய்ய முடியும், கர்த்தர் செய்வார். அப்படியே வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலவெளிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே இது மனுஷராலே கூடாது. ஆமா ஆண்டவரே, இது எங்களால கூடாததுதான் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சினாலோ எங்களுடைய ஆண்டவரே காரியங்களினாலோ ஒன்றும் செய்ய முடியாதுதான் ஆண்டவரே. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால எல்லாம் செய்ய முடியும், உம்மால எதையும் செய்ய முடியும், உம்மால எப்படியும் செய்ய முடியும், உம்மால எங்கிருந்தும் செய்ய முடியும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ, நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் கர்த்தர் செய்கிறார். இந்த வார்த்தையின்படியே, வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தபடி செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் சமாதானமும் கடந்த 6 மாதங்கள் நம்மோடு கூட இருந்தது போல, சபையோடு ஊழியத்தோடு இருந்தது போல இந்த 7வது மாதத்திலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.